நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. என்ன படம் சார் ரோஸ் பண்ண போறீங்க? அடா அது ஒரு நல்ல கேவலமான படம்பா. அதாவது சுமாரா போன படத்தை பார்த்து எடுத்து வச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லா காமெடி பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் சிரிப்பு மட்டும் வரவே வராது. படத்துல நடிச்ச 40 ஆர்டிஸ்டுமே கிரிஞ்சு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த படத்தோட பேரு கூட ஏதோ தேன்னு ஆரம்பிக்கும்டா. டேய் தேசிங் ராஜா தூடா. என்னதான் நம்ம கேலக்ஸி ஸ்டார் நம்ம தமிழ் சினிமாவில தொடர்ந்து நல்ல நல்ல ஃபிளாப் மூவிஸா கொடுத்தாலும் பொது பீப்புள்ஸ் எல்லாரும் கம்பேக் கொடுங்கன்னு கதறத பார்த்து நல்லா டைம் எடுத்து அவரோட முழு டேலண்ட்டையும் இறக்கி ஒரு வசனான மூவியை கொடுத்திருக்காரு. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. ஓபன் பண்ணா பொண்ணுக்கு புகழ் கெட்ட போட்ட மாதிரி ஒரு போலீஸ். அது புகழுக்கு தான் பொண்ணு கெட்ட போட்டு வச்சிருக்காங்க. குலசேகர பாண்டியன் என்னடி வாய்ஸ் இது? டைரக்டர் இந்த அதிகத்துல கிரௌட வச்சு சிரிக்க வைக்கிறத பார்த்துட்டு தியேட்டர்ல ஆடியன்ஸும் சிரிப்பாங்கன்னு தப்பா நினைச்சிட்டாரு போல. படத்துக்குள்ள போனா பதட்டத்தோட ஒரு ஆன்டி இந்த இடத்துல எதுக்கு கவர்ச்சி காட்டிட்டு காட்டுத்தனமா வரன்னு கேட்டாலே போதும். அளவிட்டு பஞ்சு டைலாக் பேசுறேன்னு குஞ்சு கலங்குற மாதிரி டைலாக் பேசி வச்சிருக்காங்க. ஒண்ணு தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டாலாம் தாப்பாங்கற மாதிரி இருக்கு. வாழையில இடிக்குதா இடி, வேட்டில வெடிக்குதா சரவெடி. இவ ஒரு பொண்ணு. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணு. இல்ல இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். பாவம் பரிதாபம் பட்ட சாதம் சாம்பார் சாதம் இதெல்லாம் இங்கே வேவாதடி. கழட்னா கழற்று. ஏமா இத கலட்ட சொல்லல, கழுத்துல இருக்க காஞ்சி பட்ட கலட்ட சொல்றாங்க. கட் பண்ணா நம்ம கேலக்ஸி ஸ்டார் என்ட்ரி. இன்னுமாடா இந்த மாதிரி கிரிஞ்சித்தனமான இன்ட்ரோஸ் எல்லாம் வைக்கிறத விடல. ஆன்டி புடவைய கலட்ட ஆன்டி சைனை கவின்னு போயிடறான் ஒரு கம்முனாட்டி. சேசிங் பண்ணா ஒரு ட்விஸ்ட். அவ ஆன்டி கழுத்துல கைய மட்டும் போடல, அப்புறம் என்ன காலை போட்டானா? அப்படிலாம் வெளிப்படையா சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்றேன் பாரு, டெய்லி ஆன்டியை போட்டவன். தட் மீன்ஸ் புருஷன்பா. ஆமாங்க மேம். நீ ஏன்டா அப்படி ஒரு வேலையை பார்த்த? ஆனா அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு கேட்டேன்ப்பா, தரமாட்டேன்ட்டா. அதான் செயின் அடிச்சுட்டேன். இப்ப சம்பந்தமே இல்லாம சமாதானமாகி அஸ்ஸோட எஸ் ஆகிடுது. இந்த சீன் இந்த படத்துல ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு கேட்காதீங்க, சத்தியமா தெரியலடா. இப்ப திரும்ப கட் பண்ணா கொசு மருந்துக்குள்ள இருந்து கொடூரமா ஒரு கும்பல் வந்து கொட்ட கலங்குற அளவுக்கு பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காங்க. பச்சை புள்ளையில இருந்து பல்லு பானை கழுவி வரைக்கும் டான்ஸ் நாட்ட கூட்டிட்டு வந்தா கால்ரா வந்தா கழுதாட்டம் பண்றானு பரியவனுங்க வந்தா. என்ன எழவி அது? நான் மத்தினா நீ சித்திடா, நான் வவ்வால்னா நீ கோவாடா, நான் காரப்பொடினா நீ சொரா புட்டுடா. ஏய் என்னடா இது? இந்த படத்துக்கு தேசிங்க ராஜா டோன்லாம் டைட்டில் வச்சிருக்க கூடாது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு கிருத்தி செட்டி மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால உன சும்மா விடுறேன். காதுகள் பாவம் இல்லையா? எதுக்கு இந்த கிரிஞ்சு காண்டேத்தம் காட்சிகள்னா காவல் நிலையத்துக்கு 4 வருடமும் வாடகை பாக்கியம். 3 வருஷமா அந்த பாடுங்க எனக்கு வாடகை கொடுக்கல. இவனுங்களை காலி பண்ண சொல்லி கோர்ட்டா 2 வருஷம் ஆச்சு அவகாசம் கொடுத்து. இன்னமே இவனுங்க காலி பண்ண மாட்டானுங்க. இந்த சீன்லாம் நீதான் எழுதுனியா? இதெல்லாம் பார்க்கும்போது கைய முறுக்கி கவால் விடணும்னு தோணுது. ஆனா அந்த நேரம் பார்த்து துல்லாத மனமும் துள்ளும், பூவெல்லாம் உன்வாசம், தீபாவளி, மனம் கொத்தி பறவைன்னு பல படங்கள் கண் முன்னாடி வந்து தாலி கயிறு மாதிரி தடுத்து நிறுத்துதுடா. இந்த சீனை கொஞ்சம் 20x ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா இந்த பஞ்ச் டைலாக்லாம் அள்ளி போட்டு ஒரு சாங் வேற போய் வச்சிருக்காங்க. அரபிக்கடல அலற வைப்பேன், மெரினாவ மரல வைப்பேன். இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். கோயில்பட்டி சீனி கட்டி கொடைக்கானல் ஐஸ் கட்டி குன்னூர் முயல் குட்டி குறும்பூர் பெண்ண கட்டி. கோயில்பட்டி சீனி கட்டி கொடைக்கானல் ஐஸ் கட்டி குன்னூர் முயல் குட்டி குறும்பூர் பெண்ண கட்டி. நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டு முடிஞ்சதும் பாவாரியா கேங் ஒன்னு ஸ்டேஷன்ல ரேஷன் கடைக்கலன்னு ஸ்ட்ரைக் பண்றாங்க. பாவாரியா கேங்க்கு காப்பி தொப்பிக்கு என்னடா சம்பந்தம்? அட லாரியில ஒன் வேல வந்தாங்கன்னு புடிச்சிட்டு வந்து 1 வருஷமா கல்யாண மண்டபத்துல சமையல் ஆர்டர் எடுத்து காசு சம்பாதிக்கிறானடா. யோ எழிலு, இந்த சீன்லாம் நீதான் எழுதுனியா? ஐயோ. அடுத்த காட்சியில நம்ம கேலக்ஸி ஒரு கேங்க போய் மீட் பண்ண சத்யான்னு ஒருத்த வரான். மச்சான் நாளைக்கு உன் ஏரியால ஒரு பஞ்சாயத்து, அதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமா? ஒன்னும் புடுங்க வேணாம், நாளைக்கு நீ அந்த பக்கம் தயவு செஞ்சு வந்துடாத. பஞ்சாயத்துல ஒரு பையங்கிலிக்கு சத்யா மேல இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரோல் போற மாதிரி ஒரு சாங் போறாங்க. பாட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு மார்க்கெட்ல வச்சு எவனோ போட்டு தலையை மட்டும் தூக்கிட்டு போய் போலீஸ்ல கொடுக்க பார்ப்பான். ஆனா இவனுங்க அந்த தலையை வச்சு தமாஸ் பண்றேன்னு படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை ஒளிச்சு வச்சு வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. இந்த தலை காமெடிக்கும் இந்த படத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமானா ஒரு புண்ணாக்கம் இல்ல. இப்போ செத்து போன ரவுடியோட ஃப்ரெண்டா வர சத்யா மினிஸ்டரை பார்த்து என் ஃப்ரெண்ட் ஆள் இல்லாத டைமை பார்த்து ஆப்பு வச்சுட்டல, இதே மாதிரி உன் பில்லாவோட பல்லாவை கடிச்சு துப்புறண்டா அப்படின்னு சவால் விட்டுறான். சத்யா கிட்ட இருந்து தன்னோட பில்லாவை காப்பாத்த ஸ்பெஷல் ஆபீசர்லாம் அப்பாயிண்ட் பண்ணி 6 தனிப்பட அமைச்சு பந்தோபஸ்து கொடுக்க சொல்றாரு.
போறாரு. பந்தோபஸ்துக்கு போன இடத்துல நம்ம கேலக்ஸி ஸ்டார் ஸ்பெஷல் ஆபீசரா வர ஹீரோயினை கரெக்ட் பண்ற பிஸில காப்பாத்த வேண்டியவன காவு கொடுத்துறாங்க. இதுல கோவப்பட்ட ரவிமரியா சார் ஒன்னவனை விட்டுட்டு பந்தோபஸ்து ஏன்டா ஒழுங்கா கொடுக்கலன்னு ஹீரோ சார் அந்த ஸ்டேஷனை கொடுத்து ஆள் அனுப்புறாரு. மூளைக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? உங்க மூளையில என்ன வச்சிருக்கீங்களா? படம் இப்பதான்டா சூடு பிடிக்குது, கிழிச்சுது. போனவனுங்க அவனுக்கு பங்குக்கு எவ்வளவு கிரிஞ்சு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பானுங்க. திரிய கிள்ளி பத்த வைடா. போலீஸுக்கு போன் பண்ணிருக்காங்க, ஓடுங்க. டேய் எழிலு, நீதான் அந்த சீன்லாம் எழுதுனியாடா? ஐயோ. இப்ப கேலக்ஸி ஸ்டார் புத்திசாலித்தனமா யோசிக்கிறதா நினைச்சு அவங்க ஆளுங்களை வச்சு ஸ்டேஷன் அடிச்சு கொளுத்தி விட்டுறாரு. இதை தாண்டி அவனுங்களும் பண்ண வந்தாருங்க. இந்த விஷயம் பெரிய சென்சேஷனல் ஆக மினிஸ்டர் போஸ்ட ரிசைன் பண்ண சொல்லி சிஎம் எங்கள் கூப்பிட்டு வார்னிங் பண்ண, நீங்க என்ன சொன்னாலும் ரிசைன் பண்ண முடியாது, அதே மீறி நீங்க ஸ்டெப் எடுத்தா கோவலம் ரெசார்ட்ல குட்டிகளோட குத்தாட்டம் போட்ட வீடியோலாம் போன் வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாரு. எது கோவலம் ரெசார்ட் குத்தாட்டமா? அடங்கொம்மாளு டேய், 10 வருஷத்துக்கு முன்னால வந்திருக்க வேண்டிய சீனர் சின்சியரா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க அந்த டைரக்டர். அந்த டிவிடில பேங்க் லாக்கர்ல சேஃபா இருக்குன்னு வச்சிருப்பாரு ரவிமரியா. அதை எடுத்து ரிலீஸ் பண்ணலாம்னு போகும்போது பேங்க்ல ஓட்டையை போட்டு லாக்கரோட லவுட்டிட்டு போயிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்க ஹீரோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாரு. 10 நிமிஷத்துக்கு முன்னால தான்டா ஸ்டேஷனோட கொளுத்து ஆள் அனுப்புனேன். ஆனா நீ வேறப்பா, இப்ப அதை கண்டுபிடிக்க இந்த மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண போறதே மினிஸ்டரோட பையனை போட்டு தரனால ஹீரோட ஃப்ரெண்டு சத்யா அவன் தான். எப்பா கேட்டதும் தூக்கு போட்டு தொங்குற மாதிரி 4 கெட்ட வார்த்தையை நறுக்குன்னு சொல்லு. அந்த லாக்கரை திருநது வேற யாரும் இல்ல, ஸ்டேஷன்ல 1 வருஷமா ஒட்டடிக்கிற வேலை பார்த்தாங்களே அந்த பாவரியா கேங் தான். இந்த கேங்க சேஸ் பண்ணி பஸ் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற ஃபாரஸ்டுக்குள்ள போய் தேடிட்டு இருப்பாங்க. 500 வருஷமா அடப்பட்டு கிடக்கிற ஆதிவாசி கேங்க காட்டி பாவரியா கேங்னு சொல்றானுங்க. டேய் எழிலு, நீயாடா அந்த சீன்லாம் எழுதுன? ஐயோ, அநேகமா குரங்கு கிட்ட கொட்டையில கடி வாங்கினா மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். அதுக்குன்னு நீங்க கடி வாங்கினீங்கன்னு சொல்லல, இந்த மாதிரி படம் எடுத்து எங்க கொட்டையை கடிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். இப்போ ஆதிவாசி கேங்க கிட்ட 500 கோடிக்கு டீல் பேசி பணத்தை ஜிபே பண்ணிட்டு டிவிடி வாங்கிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு கேவலமான ட்விஸ்ட் வேற. ஹீரோ சொல்லிதான் அந்த பாவரியா கேங்க டிவிடியை லாக்கரோட திருட்டு வந்திருப்பானாம். டேய் எழிலு, ஓடி போயிட்டியா? இதோட இந்த கிரிஞ்சு படம் ஃபினிஷ். கேலக்ஸி சார், இந்த இடத்துல உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட யாராவது வந்து நீங்க தோத்துடுவீங்கன்னு சொன்னா நீங்க நம்ப வேண்டியது உங்களே இல்ல அவங்கள. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் படம் பண்ணாதீங்க. இதோட இந்த கிரிஞ்சு கன்றாவி படமும் ஃபினிஷ். இந்த ரோஸ்ட் கேட்கும் போது தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தை பார்த்து எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு போயிருப்பேன்ட்டு. சோ உங்களுக்காக உசுர பணைய வச்சு ரிஸ்க் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆள்னு சிம்பிள் வரும், அதையும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குற உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரிஞ்சு மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.